யமுனா வந்து சோகமா நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்ப நிவின பார்க்குறாங்க. நிவின் பார்த்துட்டு, "ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? வீட்ல பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்காக இவ்வளோ சோகமாவா இருக்கிறது?" அப்படின்றாங்க. "சாப்பிட்டியான்னு?" கேட்குறாங்க. "இல்ல." அப்படின்னோனே, "வா சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டுட்டு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதே மாரி 2 பேரும் ரெஸ்டாரண்ட் மீட் பண்றாங்க. அப்போ வந்து என்ன பண்றாரு, யமுனா கிட்ட சொல்றாரு, "இங்க பாரு, எந்த பிரச்சனைக்குமே வந்து தீர்வு இருக்கு. அதனால எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆயிடும். நீ சீக்கிரமா நல்லா படிச்சு வந்து பெரிய நிலைமைக்கு வரணும். அப்போ உன் குடும்பத்த நல்லபடியா பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்க அக்கா கஷ்டப்படுறாங்கல்ல, உன் குடும்பத்துக்காக. அதெல்லாம் தேவையே இல்ல. நீ நல்லா படிச்சினா போதும். உன் குடும்பத்த நீ நின்னு பார்த்துப்ப. உன் காவேரிக்கு அப்புறம் நீ தான் உன் குடும்பத்த நல்லா பார்த்துப்ப. அதனால நல்லா படி. கண்டிப்பா நீ கலெக்டர் ஆவணும். கலெக்டர் ஆவுனா உனக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். அதனால படி." அப்படின்ற மாரி அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து, "சரிங்க, நான் படிக்கிறேன். கண்டிப்பா படிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் வந்து படிக்கிறதுக்கு நீங்க என் கூடவே இருப்பீங்களா?" அப்படின்னோனே, "கண்டிப்பா உன் கூட இருப்பேன். உனக்கு சப்போர்ட்டிங்கா இருப்பேன்." அப்படின்னு சொல்றாரு. "இப்ப இல்ல, காலம் ஃபுல்லா இருப்பேன்." அப்படின்னு சொன்னோனே, இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த சப்போர்ட்ட குடுப்பீங்களா?" அப்படின்னு கேட்டோனே அதிர்ச்சி அடையறாரு. "நீ என்ன சொல்ற?" அப்படின்னோனே, "ஆமாங்க. உங்கள நான் விரும்புறேன். ரொம்ப ரொம்ப விரும்புறேன். ஏன் இப்ப விரும்பினதெல்லாம் கிடையாது. நான் ஊர்லேருந்தே உங்கள ரொம்ப விரும்புறேன். ஆனா வந்து நீங்க அக்காவ விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப எனக்கு தெரியாது எங்க அக்காவ விரும்புறீங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லவே சொல்லல. ஆனா இப்ப சொல்றேன். நீங்க மனசு ஃபுல்லா இருக்கீங்க நிவின். நீங்க தான் என் மனசு ஃபுல்லா இருக்கீங்க. அதனால நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா?" அப்படின்னோனே அதிர்ச்சி அடையறாரு. "யமுனா, நீ என்ன சொல்ற? நான் வந்து அப்படிலாம் உன்ன நெனச்சு கூட பார்த்ததில்ல. தயவுசெய்து அப்படிலாம் பேசாத." அப்படின்றாரு. இல்லங்க, நான் உங்கள விரும்புறது உண்மைதான். நான் உங்கள இப்ப நேத்துக்குலாம் விரும்பலங்க. எப்போலேருந்து விரும்பிட்டுருக்கேன். தயவுசெய்து என்ன ஏத்துக்கங்க. நீங்க காவேரி விரும்புனீங்கல்ல, அதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நீங்க காவேரி விரும்பினோனே. ஆனா அந்த லவ் தான் உங்களுக்கு இல்லன்னு போச்சுல்ல. காவேரி தான் யாரோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வேற யாரோ பொண்ண கல்யாணம் தானே பண்ணிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. அது நானா இருக்கக்கூடாதா? நான் உங்கள ரொம்ப நேசிக்கிறேங்க. ப்ளீஸ் தயவுசெய்து என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க." அப்படின்றாங்க. "யமுனா, தயவுசெய்து இப்படிலாம் பேசாத, புரியுதா? என் வாழ்க்கையில நான் கல்யாணம் வந்து படிக்கிறேனோ படிக்கலோ அது 2ஆம் பட்சம். ஆனா உன்ன என்னால ஏத்துக்க முடியாது." அப்படின்னோனே அதிர்ச்சி அடையறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் உங்கள ரொம்ப விரும்புறேன். நீ விரும்பலாம் யமுனா. நான் உன்ன அந்த நிலைமையில வச்சு பார்க்கவே பார்க்கல. நான் இந்த ஜென்மத்தில வந்து காவேரியத்த விட என் மனசுல யாருமே இருக்கவே முடியாது." அப்படின்னோனே பயங்கரமா யமுனா அதிர்ச்சி அடையறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க? அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அவ தான் உங்கள வந்து விட்டுட்டு போயிட்டால்ல. அப்புறம் என்ன? ஏன் இன்னமும் காவேரிய நெனச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாரு, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அத சொல்லக்கூடிய நிலைமையிலே நான் இல்ல. ஆனா இப்ப சொல்றேன். எப்பவுமே என் மனசுல காவேரி மட்டும் தான் இருப்பா. அவளுக்கு மட்டும் தான் என் மனசுல இடம். யாருக்குமே இடம் கிடையாது." அத கேட்டு யமுனா அதிர்ச்சி அடையறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்கன்னு?" சொல்லிட்டு, "இங்க பாரு, உன் மேல நான் அன்பு காட்டுறேன்னா, அதுக்கு உன் மேல இருக்க இரக்கம் தான் காரணம். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. தயவுசெய்து வந்து மனச போட்டு குழப்பிக்காம வீட்டுக்கு போ." அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப நிவின் இன்னமும் அக்காவ தான் லவ் பண்றாரா? அக்காவ தான் மனசுல நெனச்சுட்டு இருக்காரா? என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு